நான் என்ன பண்ண போறேன், உங்க எல்லாருடைய வீட்டுக்கும் ஒவ்வொரு மைக் குடுக்க போறேன். நீங்க என்னென்ன பேசுறீங்கன்னு என்னால கேட்க முடியும். நான் குடுக்கறத நீங்க கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும். எல்லாரும் வாங்கி வீட்ல வச்சே ஆகணும். நான் வாங்கி உங்ககிட்ட குடுத்த வாட்டி நான் இந்தாண்ட போன வாட்டி நீங்க தூக்கி போடுறதுனா தூக்கி போடலாம். இல்ல வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். உங்க விருப்பம் தான் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னது நான் பேசுறதெல்லாம் சபரி எங்க வீட்டுடைய கேமரா மைக் வச்சு ஒட்டு கேட்க போறானா? இது எந்த விதத்துல நியாயம்? இதெல்லாம் நாங்க யாரும் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சஞ்சார் சாதி அப்படிங்கக்கூடிய ஒரு பேர்ல ஒரு ஆப் ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வலைதளமா வெப்சைட்டா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்பா உருவாகி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியால இருக்கக்கூடிய ஆப்பிளா இருந்தாலும் சரி, ஆப்பிள் ஐஃபோனா இருந்தாலும் சரி, அல்லது நார்மலா இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலா இருந்தாலும் சரி, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சாம்சங்கு, ஜியோமி, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விவோ எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, நீங்க உருவாக்கக்கூடிய ஃபோன்ல நாங்க சொல்லக்கூடிய இந்த சன்சார் சாதி அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ப நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்க ஃபோனே வியாபாரம் பண்ணணும். இந்த ஃபோன் வந்து அனைத்து இந்திய குடிமகன் கையில இருக்கக்கூடிய இந்தியாவுல இருக்கக்கூடிய அனைத்து ஃபோன் கையிலுமே இந்த ஆப் போகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து நிறுவனங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, சரி ஓகே. நாங்க வந்து அரசாங்கத்த மீறி நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற மாரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. இதுக்கான பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியஸா போயிட்டு இருக்குது. எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க எதுக்கோசரம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, இவங்க எதுக்கோசரம் நாம பேசுறத ஒட்டு கேட்கிறோங்கிறாங்க. அதுவும் இல்லாம ஒரு ஃபோன்ல ஒரு ஆப் அப்படிங்கிறது நம்ம விருப்பப்பட்டா தான் நம்ம வச்சுக்க முடியும். இவங்க எதுக்கு நம்மகிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க, கட்டாயப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க யாரையும் கட்டாயப்படுத்தல. நாங்க ஆப் இறக்கி குடுத்துருவோம். வேணும்னா வச்சுக்கோங்க, வேணாம்னா டெலீட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்த அவங்க சொல்றாங்க. ஆப்போசிட் சைடுல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே சொன்ன மாரி தான். எங்களுடைய விருப்பம் இல்லாம நீங்க எப்படி ஃபோன்ல ஆப் இறக்கலாம்? இறக்கி நீங்க குடுக்கலாம் அப்படின்ட்டு. பதிலுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அரசாங்க தரப்புல, ஏன் நீங்க ஃபோன் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா YouTube அதுல இன்ஸ்டால் ஆகி தானே வருது. Google Chrome அதுல இன்ஸ்டால் ஆகி தானே வருது. இன்னும் ஒரு சில வலைதள பக்கங்கள் அதுல ஆட்டோமேட்டிக்கா ஃபோன் வாங்கும்போதே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி தானே வருது. அதெல்லாம் ஏத்துக்க முடியற உங்களால இந்த ஆப் ஏத்துக்க முடியாதா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் நீங்க மத்த ஆப்ல வச்சிருக்கும்போது அவங்க உங்களோட பிரைவசிலாம் பார்க்கறது இல்லையா? நீங்க மைக்கு, கேமராலாம் ஆன் பண்றது இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு சரின்னு படுது. அரசாங்கத்துல இருந்து ரொம்பவே பாதுகாப்பு காரணங்களுக்காக, பாதுகாப்பு நோக்கங்கள கருதி குடுக்கக்கூடிய இந்த ஆப் உங்களுக்கு சரியா படலையா? அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்புல கேள்வி எழுப்புறாங்க. சரி ஓகே. இந்த சஞ்சார் சாதி அப்படிங்கக்கூடிய இந்த ஆப் எதுக்கோசரம் உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, இதுக்கு முன்னாடி அந்த வலைதள பக்கமா இருக்கும்போது, வலைதள பக்கத்துல இருக்கும்போது அது எதுக்கோசரம் மெயினா யூஸ் பண்ணாங்கன்னா, ஃபோன் தொலைஞ்சு போச்சு. இன்னைக்கு இந்தியால இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. 2ஆம் நபர் ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபோன் தொலைஞ்சு போயிருக்கும். ஒண்ணு மிஸ் ஆயிருக்கும். இல்ல யாராவது திருடியிருப்பாங்க. அத திருடின பொருள ஒரு சின்ன சின்ன கடைக்கெல்லாம் வரும். செகண்ட் ஹேண்ட் மொபைல்ன்னு சொல்லிட்டு. அவங்க என்னம்பாங்க, ஃபோன் ரிப்பேருக்கு வந்துச்சு. அவன் கா கா காசு என்னன்னு செலவு காசு என்னன்னு காசு குடுத்துட்டு போயிட்டான் என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த செகண்ட் ஹேண்ட் மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல இருக்குது. அந்த மொபைல் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஃபோன் வாங்குறாங்க. இப்படி இருக்கும்போது ஃபோன ரீஸ்டார்ட் அடிச்சாங்கன்னா அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் வச்சிருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே அதுல அழிஞ்சு போயிடும். ஆனா, இந்த சஞ்சார் சாத்தி ஆப் மூலியமா நம்ப ஃபோன இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃபோன அவன் ரீஸ்டார்ட்டே அடிச்சாலும் சரி. இப்ப மெட்ராஸ்ல ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. முகேஷ்ன்னு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. முகேஷ்ங்கிறவரோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் அங்க தொலைஞ்சு போயிருது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேலத்துல அந்த ஃபோன ரீசேலுக்கு வருது செகண்ட் ஹேண்ட் மொபைல்ல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஷ்ன்ற ஒருத்தர் வாங்குறாரு. ஓகேங்களா? அப்படி வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு தகவல் தெரியும். எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க ஃபோன் இது பண்ணும்போதே இன்னைக்கு எப்படி இன்சூரன்ஸ் போடும்போது நாமினி யாருன்னு சொல்றாங்க. இப்ப வந்து முகேஷ் வந்து அவருக்கு நாமினியா யார போட்டிருக்காங்களோ, அவங்க ஃபோன் நம்பர் அதுல இருக்கும். இவங்க போய் ஆல்ரெடி போய் இவங்க ஃபோன் நம்பரு இந்த ஐஎம்இஐ எல்லாம் போட்டு என் ஃபோன் தொலைஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி நாமினி நம்பர்ல இருந்து இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா, சேலத்துல அந்த ஃபோன் ஆன் ஆன உடனே முகேஷோட நண்பருக்கு நாமினியா யார போட்டாரோ அவங்க ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். சேலம் மாவட்டம், அயோத்தியாபட்டினம், மேட்டுப்பட்டி தாதனூர்ல இந்த பர்ட்டிகுலர் ஏரியாலேருந்து உங்க ஃபோன் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போகும். இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சாத்தியப்படுத்துறதுக்கோசரம் தான் அந்த ஆப் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. இல்ல அந்த ஆப்லாம் எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கருத்து சொல்றாங்க. இதுல வந்து நீங்க மைக்கு கேமராலாம் ஆன் பண்ணி வைக்கிறீங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்லி கேட்கறாங்க. மைக்கு கேமராலாம் ஆன்ல இருந்துச்சுன்னா தான், அத திருடுறவங்க யாரு என்ன பண்றாங்க, செகண்ட் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு நாங்க பார்த்துக்க முடியும். இது வந்து நாங்க மட்டும் பண்ணலையே. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து ஆப்புகள்லயுமே இந்த ஒரு வசதி இருக்கு தானே. அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு உட்பட்டது தானே நீங்க ஒத்துக்கிட்டு தானே, அலோ அப்படின்னு சொல்லி குடுக்குறீங்க. அலோனா ஹலோ கிடையாது. அலோ பெர்மிஷன்லாம் வந்து நீங்க குடுக்குறீங்க. அலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்றாங்க. இது உண்மையிலேயே இந்த ஆப் பரவாயில்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு மாற்றத்த உருவாக்கும்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
புதுசா ஃபோன் வாங்குறவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பா இன்ஸ்டால் ஆகி தான் வரப்போகுது எதிர்காலத்துல. இப்ப நீங்க சொல்லலாம், இப்ப என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபோன் இருக்குது. அத நான் ஆப்பே இறக்கலையே! இப்ப என்ன பண்ணுவீங்க? அப்டின்ட்டு. ஆல்ரெடி எந்தெந்த ஒரு ஆப் மூலியமா உங்க ஃபோனுக்குள்ளாடி வந்து அப்டேட் குடுக்குறீங்களோ, இப்ப நீங்க WhatsApp அப்டேட் குடுக்குறீங்க. YouTube மட்டும் தான் அப்டேட் குடுக்குறது கிடையாது. WhatsApp அப்டேட் குடுக்குறீங்க. அப்புறமேட்டு Instagram அப்டேட் குடுக்குறீங்க. Facebook அப்டேட் குடுக்குறீங்க. அப்படி அப்டேட் குடுக்கும்போது, மொபைல் அப்டேட் குடுக்கும்போது, இந்த ஆப்ப ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணா தான் நீங்க அப்டேட் குடுக்க முடியுன்ற மாரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு விஷயத்த கொண்டு வர போறாங்களாம். அப்ப நீங்க அத இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ஃபோனோ அல்லது WhatsAppோ ஏதோ ஒண்ணு அப்டேட் ஆகும். அப்படி அப்டேட் ஆனவாட்டி நீங்க அந்த ஆப்ப அழைக்கிறதுனா அழைச்சுக்கலாம். இந்த மாரிலாம் கூட கருத்து நிலவிட்டு இருக்குது. இந்த ஆப் சரியானதான்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50,000 ஐஃபோன் வச்சிருக்கிறவங்க அத முக்கியமா கருதலாம். நம்ம ரூ. 50,000 போட்டு ஃபோன் வாங்கியிருக்கிறோம். இது தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு. இல்லைனாலுமே ஐஃபோன் தொலைஞ்சா கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ! அத வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருமே ரீசெட் அடிச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ரூ. 50,000 ஃபோன் போட்டு வசதி இருக்கிற ரூ. 50,000 ஃபோன் யூஸ் பண்ற அளவுக்கு வசதி இருக்கிறவங்க, ஃபோன் தொலைஞ்சு போச்சு அப்டின்னா அத கண்டுபிடிச்சுருவாங்க. சின்ன அளவுல ஒரு 5,000, 6,000 ஒரு 10,000த்துக்குள்ளாடி செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கி யூஸ் பண்றவங்க, ஃபர்ஸ்ட் ஹேண்டா மொபைல் வாங்கி யூஸ் பண்றவங்க, அவ்வளோ சீக்கிரம் தொலைய விடமாட்டாங்க. ரொம்பவே பாதுகாப்பா தான் வச்சிருப்பாங்க. அத தொலைஞ்சு போற அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டோம்னா கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ காக்கைக்கு தன் குஞ்சு, பொன் குஞ்சுங்கிற மாரி அந்த ஃபோன எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பா வச்சிருக்க முடியுமோ, நம்மளால எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாத்து வச்சிருக்க முடியுமோ, அந்த மாரி தான் வச்சிருப்பாங்க. ஒரு கீறல் கூட விழுவாம தான் பார்த்துக்குவாங்க, வாங்குன புதுசுல. போக, 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 போக விட்டு மரண அடி அடிப்பாங்க ஃபோன. கடைசியா அந்த ஃபோனே வந்து கேமராலாம் மங்கி போயி, பிரைட்னஸ்லாம் குறைஞ்சு போயி, ஃபோனுக்கே வயசான வாட்டி தான் விடுவாங்க. அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பயும் வந்து அந்த ஃபோன் எதுவும் ஆவாது. வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. நாங்கலாம் ஒரு தடவ வாங்குனா தான் என்கிட்ட இன்கமிங் மட்டும் தான். அவுட் கோயிங்லாம் கிடையாது. நாங்க யாருக்கும் அத விக்க மாட்டோம், ஒண்ணும் பண்ண மாட்டோம்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன்லாம் அப்படியே வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பழக்கவழக்கங்கள். சன்சார் சாதி அந்த ஆப் வந்து பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அரசாங்கம் சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு நியாயமானது. எதிர்க்கட்சிகள பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எத செஞ்சாலுமே இவங்க குறை தான் சொல்லுவாங்க, எதிர்க்கட்சியோட தரப்புல. இது வந்து ஃபோன் கம்பெனிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. கவர்மெண்ட் சொல்றத அவங்க கேட்டு தான் ஆகணும். இதுல மக்களும் பாதிக்கப்பட போறது ஒண்ணும் கிடையாது. மக்கள் என்ன பாதிக்கப்பட போறாங்க? புதுசா ஒரு ஆப் வச்சு நம்மள வேவு பார்க்க போறாங்களா? அது ஒண்ணும் கிடையாது. ஆல்ரெடி எத்தனையோ WhatsAppல இருந்து எத்தனையோ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க Instagram உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு. வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு செய்யலாம்னு இருக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருங்க. ஃபோன வச்சுருங்க. ஃபோன்ல எதையுமே பார்க்காதீங்க. ஃபோன ஆஃப் பண்ண மாரி லாக் போட்ட மாரி வச்சுட்டு பேசிட்டுருங்க. காத இப்டி வச்சுக்கிட்டு. பக்கத்துல இருக்கிற ஆளையும் பேச சொல்லுங்க. "ஏய் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னே தெரியலப்பா. என்னப்பா பண்ணலான்ட்டு." நீங்க வச்சுட்டு மறுபடியும் எடுத்து Instagramல போய் பாருங்க. ஒரு 4 ரீல் தள்ளினீங்கன்னா 5வது ரீல் மீன் குழம்பு வைப்பது எப்படின்னு சொல்லி வரும். நீங்க வரலைன்னா நீங்க என்னைய கேளுங்க. ஏன்டா சபரி பொய் பேசிட்டு இருக்கிறேன்ட்டு. உண்மையிலேயே நம்ம பேசுறது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இருக்குது இந்த ஆப் எல்லாமே. ஆப்புக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அது மனிதரா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டரான்னு தெரியல. நம்ம எப்படி ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச் பண்ணும்போது வாய்ஸ்ல வந்து நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு பேரு, படம் பேரு போட்டு பார்க்குறோமோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் நபரால் ஒட்டு கேட்கப்படுகிறது. நான் சொல்றத நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. Instagramல வச்சு ஏதாவது பேசிட்டு மறுபடியும் போட்டு போய் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கேட்டீங்களோ அது அங்க இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து பரவாயில்லன்னு சொல்லி நினைக்கிறோமான்னு சொல்லி கேட்டோம்னா, அது பரவால்ல கிடையாது. பிரைவசின்னு ஒண்ணு இருக்குது. தனிநபர் விருப்ப வெறுப்புன்னு சொல்லி இருக்குது. நான் பர்சனலா இருக்கும்போது யாருக்காச்சும் ஏதோ ஒண்ணு பேச முடிப்பேன். பர்சனலா தனிப்பட்ட முறையில. இதெல்லாம் 3வதா நபர் ஒருத்தர் ஒட்டு கேட்கிறாரு அப்படின்னா, அது ஒரு ஆரோக்கியமான, அது ஒரு சுதந்திரமான, அது ஒரு நியாயமான விஷயம் கிடையாது. இது வந்து எங்க எப்படி ஒட்டு கேட்கணும் அப்படின்னா, நாங்க உரையாடல்கள் இருக்கு இல்லைங்களா? உரையாடலே கூட வந்து பார்த்தீங்கன்னா, தனிநபர் சுதந்திரம்னு ஒண்ணு இருக்குது. த உரையாடலே கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறோம் இல்லைங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, வயலன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய சொற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, சட்டத்துக்கு எதிரானது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்காணிக்கப்படும். சைபர் கிரைம் போலீஸால. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு கணக்கு. நம்ம ஏதாவது தவறான ஒரு விஷயம் வந்து நம்ம ஒருத்தருக்கு அனுப்புறோம், தவறான தகவல் பகிர்றோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கம்ப்யூட்டர்ல தான் அனலைஸ் பண்ணப்படும். இதெல்லாம் ஒரு விதமான ஒரு இது. அதெல்லாம் தாண்டி நான் ஃபோன் கையில வச்சிருக்கும்போதே நம்ம பேசுறத ஒருத்தர் ஒட்டு கேட்கிறாரு அப்படிங்கிறது, உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு நியாயம் இல்லாத ஒரு விஷயம். இதுவே அவங்க பேசுறத நம்ம ஒட்டு கேட்கிறோம் அப்படின்னா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. இதுதான் உண்மையாலுமே நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே ஆப் இதே தான் கவர்மெண்ட் சொல்லுது. ஆல்ரெடி உங்க எல்லாரும் ஒட்டு கேட்கறாங்க. இது வந்து நாங்க பாதுகாப்பு காரணங்களுக்கோசரம் தான் உருவாக்குறோம் அப்படின்ட்டு. இது எப்ப பெரிய அளவுல வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மீடியா. மீடியா கிட்ட வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு விஷயமா மாற்றப்படுகிறது.
இன்னைக்கு இந்த ஒரு மாசத்துல அரசாங்கம் முன்னெடுத்த திட்டங்கள்ல எதெல்லாம் இந்த அளவுக்கு பிரபலமான ஒரு பேசு பொருளா மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் எதுவுமே கிடையாது. அப்புறம் ஏன் இதெல்லாம் பேசு பொருளா மாறி இருக்குது? மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது. நியூஸ் சேனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு விதமான கன்டென்ட். உண்மையிலே இது ஒரு கன்டென்ட் தான். அரசாங்கம் ஒரு நாளைக்கு 100 அறிவிப்புகள வெளியிடும். கிட்டத்தட்ட 540க்கு மேல எம்பி தொகுதி இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க. ஒரு கெட்ட விஷயம், மக்கள் பார்வைக்கு கெட்ட விஷயமா தெரியக்கூடிய அரசாங்கத்துக்கு நல்ல விஷயத்த ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு வளர்ச்சி சம்மந்தப்பட்ட இத. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, மீடியா வந்து கரெக்ட்டா கன்டென்ட்க்கோசரம் காத்திருக்குது. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸு, நியூஸ் சேனல்ஸு ஓகேங்களா? இதுல வந்து எதெல்லாம் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு விஷயமா நம்மளால பூதாகரமா காட்ட முடியுமோ, அத காட்டணும்னு விருப்பப்படுறாங்க. அவங்க விருப்பப்பட்டத காட்டவும் செய்றாங்க. இது உண்மையில ஒரு வைரலாவும் மாறுது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு டீமே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். எது செஞ்சாலும் உடனே பிரபலமாகுதான்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. எது பிரபலமாகும்னு சொல்லி முடிவு பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. த பாஸ். அவரு யாருன்னு தான் யாருக்குமே தெரியல. இந்த விஷயத்த தான் மக்கள் பார்க்கணும். இந்த விஷயம் தான் மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி முடிவு பண்றது அவங்க மட்டும் தான்.